தொடர்ந்து ஆடி வெள்ளியில பண்ணக்கூடிய இறை வழிபாடு குறித்து பேசிட்டே வரும். இந்த ஆடி வெள்ளியில திருமண தடைக்காக வேண்டிக்கிறவங்க எந்த மாதிரியான விரத முறைகளை கையாண்டா அது அவங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றத சொல்லுங்க மேம். தை மாதம் அப்படிங்கிறது நிறைய கோவில்களில் இறைவனுக்கு கல்யாணம் நடக்கும். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை கல்யாணம் ஆனவங்க பிரிஞ்சு இருக்காங்க ஒன்னா சேரணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப எளிமையா இந்த தை மாசத்தை ஈர்த்துக்கலாம். வளர்பிற வியாழக்கிழமையில செய்யணும் இது. ஏன்னா முகூர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறவர் அவர் தான். குரு பார்வை இருந்தா கோடி புண்ணியம். குரு பலம் வந்துருச்சா கல்யாணம் பண்ணலாமான்னு தான் கேள்வி வீட்டுல வரும். அப்ப குருவுடைய நாளான வியாழக்கிழமை, வளர்பிறை வியாழக்கிழமை, அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வச்சுட்டு திரிகள் ஒன்று ஏற்றி 2 திரியும் தனித்தனியா ஏற்றக்கூடாது, 2த்தையும் ஒன்னா வச்சு தீபம் ஏற்றணும். அப்படியே தான் இருக்கணும். ஏற்றி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு ஓம் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை நமக பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கற்பூரம் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக ஒரு மங்களகரமான ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு, அதுல இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இந்த கற்பூர தீபம், நெய் தீபம், தூபம், ஊதுபத்தி இதெல்லாம் காட்டிட்டு போய் அன்னதானம் பண்ணுவேன். யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஆலயம் தொழுவது மட்டுமல்ல ஆன்மீகம், அதன் ஆழம் அதிகம் அப்படின்றத உணர்த்துற வகையில பல்வேறு ஆன்மீக விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடர் சிரோன்மணி டாக்டர் ரேவதி ராஜேஷ் கண்ணா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். தொடர்ந்து ஆடி வெள்ளியில பண்ணக்கூடிய இறை வழிபாடு குறித்து பேசிட்டே வரும். இந்த ஆடி வெள்ளியில திருமண தடைக்காக வேண்டிக்கிறவங்க எந்த மாதிரியான விரத முறைகளை கையாண்டா அது அவங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்றத சொல்லுங்க மேம். பாத்தீங்கன்னாக்கா இந்த தை மாதம் அப்படிங்கிறது நிறைய கோவில்களில் இறைவனுக்கு கல்யாணம் நடக்கும். அதே போல வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை கல்யாணம் ஆனவங்க பிரிஞ்சு இருக்காங்க ஒன்னா சேரணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப எளிமையா இந்த தை மாசத்தை ஈர்த்துக்கலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அர்த்தநாரீஸ்வரர் படம் தான் இதுக்கு மெயின். ஸோ அர்த்தநாரீஸ்வரரோட படத்தை வீட்டில் வச்சுட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா இது வளர்பிற வியாழக்கிழமையில செய்யணும் இது. ஏன்னா முகூர்த்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறவர் அவர் தான். குரு பார்வை இருந்தால் கோடி புண்ணியம். குரு பலம் வந்துருச்சா கல்யாணம் பண்ணலாமான்னு தான் கேள்வி வீட்டில் வரும். அப்போ குருவுடைய நாளான வியாழக்கிழமை, வளர்பிறை வியாழக்கிழமை, இந்த வியாழக்கிழமை எடுத்துட்டு அகல் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மஞ்சள் வண்ணத்தில் இருக்கணும், ஒன்று சிவப்பு வண்ணத்தில் இருக்கணும். இதான் இதில் இருக்கக்கூடியது. இல்லை மஞ்சளை நல்லா பிடிச்சி வச்சு விளக்கு அச்சு மாதிரி பிடிச்சிட்டு அந்த விளக்கு மேலேயே வைக்கலாம். குங்குமத்தையும் அதே போல தான் பன்னீர் போட்டு நல்லா குழப்பி அச்சு மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா எடுத்து வைக்கலாம். அந்த அகல் மேலே ஒரு குப்பி மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா நெய், ஒன்றில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய். இதுதான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட். ஸோ இந்த நெய் ஊற்றுறது மஞ்சளில், நல்லெண்ணெய் ஊற்றுறது சிவப்பில் ஊற்றிட்டு அர்த்தநாரீஸ்வரர் படத்தை வச்சுட்டு திரிகள் ஒன்று ஏற்றி 2 திரியும் தனித்தனியாக ஏற்றக்கூடாது, 2த்தையும் ஒன்றா வச்சு தீபம் ஏற்றணும். அப்படியே தான் இருக்கணும். ஏற்றி வச்சுட்டு உட்காந்துட்டு ஓம் ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரரை நமக அது சொல்லிட்டு எப்பவும் போல் விநாயகருக்கு ஒரு மஞ்சள் பிடிச்சி வச்சு கல்கண்டு வச்சுக்கோங்க. குலதெய்வத்துக்கு ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தீபத்தை ஏற்ற வேண்டியது தான். தீபத்தை ஏற்றும் போது வாழை இலையை விரித்து அது மேலே இந்த விளக்குகளை வச்சுட்டு பால் பொங்கலும் சக்கரை பொங்கலும் இதான் 2 நெய்வேத்தியம் 2 செஞ்சு 2த்தையும் ஒன்றா இப்படி கூப்பி வைக்கணும். வச்சுட்டு வெத்தலை பாக்கு பழம் வச்சுட்டு பண்ண வேண்டியது தான். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கற்பூரம் காட்டுறதுக்கு முன்னாடி இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக ஒரு மங்களகரமான ஒரு திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு, அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை நிவர்த்தி பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இந்த கற்பூர தீபம், நெய் தீபம், தூபம், ஊதுபத்தி இதெல்லாம் காட்டிட்டு போய் அன்னதானம் பண்ணணும். வீட்டில் ஒரு 3 குழந்தைங்களை கூப்பிட்டு கொடுத்தாலும் ஓகே. நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்க அப்படின்னா தூக்கில் எடுத்துகிட்டு போய் இலையில போட்டு கொடுக்கறது சிறப்பு. ஸோ புளி சாதமோ இல்லைன்னா லெமன் ரைஸோ இல்லை சாம்பார் சாதமோ கதம்ப சாதம்னு வாங்க, அந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோவிலில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்லை தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்லை ஆசிரமமாக இருக்கட்டும், ஒத்த படையில் ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும்னாலும் கொடுங்க, 10 பேருக்கு கொடுக்க முடியும்னாலும் கொடுங்க. ஆனால் சாப்பாடு கொடுத்த உடனே அவங்க சாப்பிட்டுட்டாங்களா சக்ஸஸ். சிலர் என்ன செய்வாங்கன்னா மூடி போட்டு எடுத்து வச்சுருவாங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. சாப்பாடு அன்னதானத்திலே சிறப்பு என்னன்னா
ஒரு சாப்பாடு கொடுத்த உடனே அவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா நம்ம வேலை சக்ஸஸ்ன்னு அர்த்தம். அதுக்கு நான் அவங்கள சாப்பிடு டார்ச்சர் பண்ணக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு ஏன்னா இதில் ஒரு ஆண் செய்ய போகிறாங்க இந்த பூஜை அப்படின்னாக்கா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கட்டிக்கணும். ஒரு பெண்ணு செய்ய போகிறாங்க அப்படின்னா பட்டு புடவை கட்டிக்கணும். ஸோ முடிஞ்சால் புதுசு வாங்கி கட்டிக்கலாம், இல்லையா பாரம்பரியமாக இருக்கிற புடவை எடுத்து கட்டிக்கலாம். கட்டிட்டு உட்காந்து இந்த பூஜையை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாட்டி தான் இது பண்ணணும், 2 வாட்டி 3 வாட்டிலாம் கிடையாது. வளர்பிறை வியாழக்கிழமை இல்லைனாக்கா தை பௌர்ணமி, இந்த 2 நாள் இதில் பண்ணுறது சிறப்பு தரும். இப்போது பெண்ணாக இருந்தால் பட்டு சேலை கட்டிக்கணும், ஆணாக இருந்தால் பட்டு வேட்டி கட்டணும் அப்படின்னு சொன்னீங்க. பட்டு வேட்டின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக அது வெண்மை நிறம் அப்படின்னு தெரிஞ்சது. ஆனால் பெண்களுக்கு வந்து பட்டு சேலை என்ன நிறத்தில் கட்டலாம் மேம்? அதாவது அவங்களுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்துக்கோங்க. இல்லையா ஒன்றுமே இல்லை, மஞ்சள் வண்ணம் இல்லைன்னா ஆரஞ்சு இல்லைன்னா இளம் சிவப்பு, இந்த 3 வண்ணம் எடுத்து கட்டலாம், சிறப்பு தரும். அதுக்கப்புறமா எந்த வகையான மலர் வந்து இறைவன் மனசை குளிர செய்யும் மேம்? மல்லிகை பூ சூட்டி அந்த தீபத்தை ஏற்றுங்க. அந்த லட்சணத்தில் எப்போவுமே வந்து நீங்கள் பொறுமையாக செஞ்சு கும்பிட்றது சிறப்பு தரும். அவசரமாக இது முடிச்சுட்டு நான் படத்துக்கு போகணும், இது முடிச்சுட்டு நான் வேலைக்கு போகணும் செய்யாதீங்க, அதுக்கு யூஸ்லெஸ். நீங்கள் செய்கிறீங்கன்னா அதுக்கு டைம் ஒதுக்கி பொறுமையாக உட்கார்ந்து செய்கிறது சிறப்பு தரும். ஒவ்வொரு தீபத்துக்கும் வந்து எந்த எண்ணெய் வந்து சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி இந்த வழிபாட்டுக்கு எந்த எண்ணெய் நம்ம ஊற்றி வழிபட்டா சிறப்பை ஏற்றி கொடுக்கும்? ஸோ அந்த மஞ்சள் சொன்னக்கூடிய அகலில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கல்கண்டு போட்டுக்கோங்க. இந்த குங்குமம் சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க, சிறப்பு தரும். அந்த அரோமா அவங்க ஜாதகத்தோட பிரச்சனையே வீரியத்தை குறைச்சி இவங்களுக்கு என்ன கணவனோ இல்லை மனைவி வரணுமோ அந்த வழியை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. தீபம்னு சொல்லும்பொழுது அதில் ஏற்றக்கூடிய திரி கூட ஒரு பெரிய பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன திரி பயன்படுத்தலாம்? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு திரியும் தாமரை திரியும் ஏற்றணும். இந்த திருமண தடை போக்குறதுக்கான தை வெள்ளி விரத வழிபாடு குறித்து நிறைய தகவல்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.